வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு தும்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வான் தமக்கு கதிர் வெடித்து விளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை முகி நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனுக்கே பதி மதுரை வீதியிலே பாண்டியர் கை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் தாய் மகர்க்கு இல்லை தாய் மகர்க்கிடையே அழகில்லை என்பதால் உன் புகழ்சேர் புலவர் தன்னை வணங்குகின்றேன். தமிழ் புலவர் வாழியரே, தமிழ் புலவர் வாழியரே, தமிழ் புலவர் வாழியரே. முத்தமிழ் மாமன்றத்தின் வாராந்திர தமிழ் கூடல் 5 இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சுவைஞர் பெருமக்களுக்கும் ஆகச்சிறந்த 2 அணிகளைச் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் ஆகச்சிறந்த எனது அருமை நட்புகளுக்கும் எமது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வாக தமிழ் கூடல் நிகழ்வாக ஔவையாரை பற்றி அனைவரும் தெரிந்ததுதான். இருந்தாலும் ஆழ்கடலில் முத்துக்கள் எடுக்க வந்து கொண்டே இருக்கும். அதே போல அவையின் அற்புதத்தை இங்கே நாம் சிந்திப்பதற்காக இன்றைய நாளில ஔவையாரின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் வீரமா அறமா என்ற ஒரு விவாத வினாவாக இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றது. ஔவையார் அனைவருக்கும் தெரியும். சிறிய வயது குழந்தை முதல் அகவை முதிர்ந்த அறிஞர் வரை வயதானவர்களை வரை அனைவருக்குமே தெரியும். ஏன்னா அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன உடனேயே பள்ளி குழந்தையில எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு குழந்தையிலிருந்து படித்து கொண்டு இருப்போம். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று. அப்படியே கொஞ்சம் மேலே போக 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 நிறைய செய்திகளை நாம் பார்ப்போம். ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று நிறைய அவருடைய செய்திகள் இருக்கின்றது. இதே போல நம்ம உலக அளவில் பார்த்தாலும் கூட கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற வாசகம் அமெரிக்காவில மெக்சிகன் ஒரு பொது உயர்நிலை பள்ளியில அந்த வாசகம் ஔவையின் வாசகத்தை எழுதியிருக்கிறார்கள் என்றால் ஔவையார் அவர்கள் உலகில் சிறந்த ஒரு பெண்பார் புலவராக நமக்கு ஒரு அரிய ஒரு பொக்கிஷமாக கிடைத்திருக்கிறார். அவர் யாருடன் ஒப்பிடுகிறார் என்றார்கள். உலகில் உள்ள அத்தனை பெண்பார் புலவர்களில் கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு பெண்பார் புலவர் சாபே என்ற ஒரு பெண்பார் புலவருடன் நமது சங்ககால ஔவையை ஒப்பிட்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆய்வியல் அறிஞர்கள் இங்கே தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஔவையார் என்றால் ஔவை என்பது நிறந்த அறிவில் சிறந்தவர், ஒரு மூதாட்டி, ஒரு தாய், ஒரு தவப்பெண், ஒரு துறவி, இப்படி நிறைய சொல்லுக்கு பொருள் இருக்கிறது. அதை விட ஔவை பாட்டி என்று சொல்றார்கள். ஔவை பாட்டி என்று. பாட்டி என்றால் பாட்டி அல்ல, நமது பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டி அல்ல, பாடினி. ஔவை பாடினி, அதாவது பாட்டுக்களை கவிதையாக பாடிக்கொண்டு இருப்பார்கள். பாடினி என்றுதான் பிற்பாடு மறி அது பாட்டி 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 பாடியே பாட்டி 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 என்று அழைத்தார்கள் என்று இங்கே நாம் செய்தி இருக்கிறது. இன்று ஔவையார் என்ன வீர சாகசம் பண்ணார், அவர் என்ன அறம் செய்தார் என்று பார்த்தால், அவர் ஒரு பெண்மணி போருக்கு செல்லவில்லை, ஆனால் ஒரு போரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். தன்னுடைய நாவன்மையால் பல்வேறு அரிய சாகச நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறார். அதை விட அறத்தை மிக சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார். நல்லவர்களை போற்றி அல்லாதவர்களை தூற்றியும் அஞ்சாமல் வாழ்ந்தவர் ஔவையார். சங்ககால ஔவை, நீதி நூல் காலத்தில் வாழ்ந்த ஔவை, இப்படி நிறைய ஔவை, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஔவை இருந்திருக்கிறார்கள். அந்த ஔவையை நாம் இங்கே என்னென்ன நீதி இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்கள், பல்வேறு இலக்கியங்களில் இருந்து குறிப்பாக ஒரு 2 நூல்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். தமிழ் நாவலர் சரிதை, புலவர் புராணம், நீதி திரட்டு, வினோதர மஞ்சரி, பாவலர் சரித்திர தீபகம், இவற்றிலெல்லாம் நமது ஔவையார் பற்றிய செய்திகள் மிக சிறப்பாக கூறியிருக்கிறது. இதை பற்றி விவாதிப்பதற்காக, அதாவது ஔவையின் வீரமும் அறமும் பற்றி விவாதிப்பதற்காக மிக சிறந்த அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அவ்வப்போது அழைக்கும் போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முன்னுரையில் நான் ஔவையை பற்றி முற்றிலும்
நான் கூறிவிட்டால் பேச்சாளர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்ற காரணத்தினால முடிவுரையில ஔவையாரை பற்றி நம் நிறைய செய்திகளை சிந்திக்கலாம். ஏன்னா ஔவையாருடைய அரிய பொக்கிஷத்தை, அவருடைய திறத்தை நாம் சிந்திக்கும் பொழுது இன்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை எப்பொழுதும் முக்காலத்திற்கும், நேற்று இன்று நாளை முக்காலத்திற்கும் ஒரு அரிய பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஔவையின் நபர். அவருடைய செய்தி அனைத்தும் நம் குழந்தைகளுக்கு, நமக்கு, ஏன் ஒவ்வொரு நாளில் பல்வேறு துன்பங்களில் இருக்கின்றோம். அந்த துன்பத்தை தாங்குவதற்கு கூட ஔவையின் ஆகச்சிறந்த வாசகம் ஒரு அரு மருந்தாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லலாம். இப்படி நிறைய இருக்கு கருத்துக்கள். அவரை பற்றி பேசுவதற்காக முதலாவதாக ஒரு பேராசிரியர், ஔவையாரின் நிலத்து புகழுக்கு காரணம் அறமே என்ற தலைப்புல ஒரு ஆகச்சிறந்த ஒரு தமிழ் துறையை சேர்ந்த ஒரு பேராசிரியர் முத்து சிதம்பர பாரதி, மிக சிறந்த சொல்வளம் படைத்த, நாவலம் படைத்த அன்பு சகோதரர் இங்கே இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். நன்றியம்மா. அன்பிற்கினி அனைவருக்கும் இந்த அன்பு வணக்கம். மிகுந்த நடுவர்களே, முத்தமிழ் மாமன்ற சொந்தங்களே, இணைய வழியாக இப்பட்டிமன்றத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சுவைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, ஔவையின் புகழுக்கு காரணம் அறமா வீரமா தலைப்பு வச்சிருக்கோம். நம்ம ஔவை என்று சொன்ன உடனே நமக்கு வர்றது அறம் செய்ய விரும்பு என்று நடுவர்கள் சொன்னார்கள். அதுல இருந்து எங்க அணிக்கான தீர்ப்பு கிடைச்சிருச்சு என்று நான் நினைக்கிறேன். அறம் செய்ய விரும்பு என்கின்ற சொல்லில் இருந்துதான் ஔவையை நம்ம அதிகமாக அறிகிறோம். ஆகையால் ஔவை அவருடைய புகழுக்கு அதிகம் காரணம் அறம் என்பதை நாம் இங்க வலியுறுத்த கடமைப்பட்டிருக்க நடுவர்களே. அதே போல 3 ஔவைகளை பற்றி பேசுறோம். 7 ஔவை சொல்லுவாங்க. நம்ம வெளிப்படையா நம்மளுக்கு தெரிந்தது 3 ஔவை. சங்க காலத்து ஔவை, கம்பர் காலத்து ஔவை, நீதி நூல்கள் எழுதிய 16ஆம் நூற்றாண்டு ஔவை. 3 ஔவையை பற்றி நம்ம அதிகமா பேசுவோம். இதுல அறம் அதிகமாக பாடினது பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வரி போன்ற அந்த நம்முடைய 16ஆம் நூற்றாண்டு அவை தான் அதிகமா அறம் சார்ந்த கருத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. மற்ற அவை எழுதலையான்னு பார்த்தா எழுதியிருக்காங்க. அதனாலதான் 16ஆம் நூற்றாண்டு அவையை விடுத்து மற்ற 2 அவைகளை பற்றியும் அவர்களை எழுதிய அற கருத்துக்களையும் நாங்க பயிரலாம் என்று இருக்கிற நடுவர்களே. நடுவர்கள் சொன்னாங்க, பாடினி அப்படிங்கிற சொல் தான் பாட்டி என்று வந்தது என்று சொன்னாங்க. மிக அருமையான கருத்து. நான் இப்படி யோசிக்கிறேன் நடுவர்களே, பாட்டி நம்ம ஏன் சொல்றோம் அவைய அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா நம்மளுக்கு கதை சொல்லக்கூடியவங்க நம்ம பாட்டி. கதை சொல்லும் போது அதிகமா அதுல நீதி கருத்துக்கள், அறக்கருத்துக்கள் இருக்கும். கதை வழியாக ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படி ஆரம்பிச்சு கொண்டு போய் அந்த பாட்டி என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு நீதியோட அந்த கதையை முடிப்பாங்க. இப்படி தன்னுடைய பாடல்கள்ல பெரும்பாலும் அறக்கருத்துக்களை நிலைநாட்டினால ஔவையை பாட்டியாக வடிவமைத்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அதுல இருந்து நம்மளுக்கு ஔவைக்கு பாட்டி என்கின்ற உருவம் கொடுத்ததுல இருந்தே ஔவை அறத்தால் பெயர் பெற்றவர் என்பது நம்மளுக்கு தெரிய வருகின்றவர்களே. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அறமா பார்ப்போம். ஔவையார் பேசக்கூடிய முதல் அறம் விருந்தோம்பல் அறம். விருந்தோம்பல் அறம் பார்க்கிறோம். விருந்தோம்பல் எப்படி இருக்கணும், வர்றவங்களை எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கிறத அதிகமான பாடுற மாதிரி ஔவையார் பாடுகிறார். ஒரு நாள் செல்லலம், 2 நாள் செல்லலம், பல நாள் பலரோடு பயின்று செல்லினும் தலைநாள் போன்று விரும்பினன் மாதம். நடுவர்களே, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படி சுப்பனவர்களே, முத நாள் தம்பி வந்திருக்கானேன்ட்டு வேகமான எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பீங்க. காப்பில இருந்து ஏற்கனவே நீங்க நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க, இன்னும் ரெடி பண்ணி கொடுப்பீங்க முத நாள். 2ஆம் நாள் வாடா தம்பி அப்படின்ட்டு அதே காப்பி கிடைக்கும். நான் மறுபடியும் 3ஆவது நாளோ 4ஆவது நாள் தொடர்ந்து வந்திருக்கேன்னா உரிமை அதிகமாகிரும். முதல் நாள் கிடைத்த அந்த பலகாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா குறையும். ஆமாவா இல்லையானவர்களே? எங்க வீட்டுல அப்படி இல்லப்பா. நீ எங்க வீட்டுல வர்றதுக்கு எத்தனை நேரம் வந்தாலும் எங்க வீட்டுல எந்நேரமும் உங்களுக்கு காபி, நீங்க காபி கேட்டாலும் காபி கிடைக்கும், பால் கேட்டா பால் கிடைக்கும், டீ கேட்டா டீ கிடைக்கும்பா. அப்ப நீங்க அடுத்த அதிகமான நடுவர்களே, நான் ஔவை அதிகமான பாடின மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும் அடுத்து கண்டிப்பா நடுவர்களே. சோ விருந்தோம்பல் அறம் எப்படி இருக்கும்னா, எத்தனை நாள் போனாலும் முதல் நாள் எப்படி உபசரித்தார்களோ
அதை போல உபசரிக்க வேண்டும் என்று விருந்தோம்பல் அறத்தை நமக்கு எடுத்து சொன்னவர் நம்முடைய அவை பாட்டி. அதே போல காதல் அறம் நடுவர்களே, காதல் அறமா என்று கேட்டால் காதல் கண்டிப்பான ஒரு அறம். இந்த காதலை அறமாக எவ்வாறு சொல்றாங்கன்னா, அறத்தோடு நிற்றல் ஒரு துறை நம்ம படிப்போம். அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொன்னா காதலை வெளிப்படுத்துதல். தலைவி தோழி கிட்ட வெளிப்படுத்துவா, தோழி தன்னுடைய தாயாக செவிலி தாயிட்ட வெளிப்படுத்துவா, செவிலி தாய் நற்றாயிட்ட வெளிப்படுத்துவா. அப்படி வெளிப்படுத்தணும். அவை ஒரு பாட்டு பாடி இருக்கா, அகவன் மகளே அகவன் மகளே பாடுக பாட்டே கனவு கோப்பன நன்னடும் கூந்தல் பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டேன்னு சொல்லி ஒரு குறுந்தொகை பாடல் பாடியிருக்கிறார் அவையார். தோழி தன்னுடைய தலைவருடைய காதலை செவிலி உள்ளிட்ட வீட்டாருக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். சோ காதல் அப்படிங்கிறதும் வீட்டுக்கு தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தி அது அடுத்த கட்டத்துக்கு திருமணத்திற்கோ அல்லது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த காதலை அறமாக காதல் அறத்தை பாடியிருக்கிறார் அவையார். அதே போல கல்வி அறம் நடுவர்களே, கல்வி அறம், கல்வி என்றாலே அறம் தான். இந்த கல்வி அறமா அப்படின்னா நடுவர்கள் பேசும்போது சொன்னாங்க அவையார் பாடிய பாடலை, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அவையார் பாடியது. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் படிச்சுட்டாலே நிறைய எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதாண்டவர்களே, உலகத்தை எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரும் யாரும் கிடையாது. அதை அப்படியே அழகா சொல்லியிருப்பாரு, கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு. அந்த பாடல கடைசி வரி மிக முக்கியமான வரிகளே, எறும்பும் தன் கையால் எஞ்சான். எறும்பு எடுத்துக்கிட்டாலுமே எறும்பு வந்து தன்னுடைய கையில் எட்டுச்சானுப்பா, நீ உன் கையால் எட்டுச்சானா எறும்பு எட்டுச்சான் அது கையால. சோ எல்லாமே அவங்கவுங்க தகுத்தகன அவங்க இருப்பாங்க. யாரையும் குறைத்து மதிப்பிடாதே, நீ அதிகமா படிச்சுட்டு அதிகமா நீ சம்பளம் வாங்குற அல்லது அதிகமா இருக்கிறதுக்காக மத்தவங்களை குறைச்சு மதிப்பிடாத அப்படின்னு கல்வி அறத்தை அவர் தொகுத்து இருக்கிறார். துறவரத்தை பொருட்கிறார். துறவரம் வீட்டை விட்டுட்டு சாமியார போறது. எப்ப சாமியார போகணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்கன்னா, பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாம், சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சன்னியாசம் கொள். உனக்கு ஏற்ற மனைவி, நீ சொல் பேச்சை கேட்டு உனக்கான மனைவி கிடைத்தால் நீ அவளோடு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூடி வாழலாம். ஒருவேளை அப்படி அமையலையா, இன்னொரு மனைவியை கட்டிக்கணும் அந்த அம்மா சொல்லவே இல்லை. இன்னொரு மனைவியான்னு சொல்லவே இல்லை. அந்த அம்மா சொன்னது, உனக்கு அமையலையா சன்னியாசம் பேரு, சாம போயிருப்பா, நீ சாமியாரா போயிரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதுவும் ஒரு வகையான, அதாவது 1956 இந்து திருமண சட்டப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு சட்டமே வந்தது. ஆனா அதற்கு முற்பாடே வந்து அவை பாட்டி சொல்லி இருக்கிறார் இல்லையா? அது மிகப்பெரிய அறமாலையவர்களே, நம்ம வாழ்வியல் அறம். அது வாழ்க்கை நம்ம எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த வாழ்வியல் அறத்தை அவை பிராட்டி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல சொல்லறம், சொல்லறம் நாரம் வச்சுக்கலான்றவர்களே, நம்முடைய பேச்சு. அதாவது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நாக்கை கட்டுப்படுத்திட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அது சாப்பாடா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும். சாப்பாடை கட்டுப்படுத்திட்டோம்னா உடம்புல எந்த பிரச்சனையும் வராது, நோய் வராது. நாக்கை கட்டுப்படுத்திட்டோம்னா பிறரால எந்த பிரச்சனையும் தனக்கு வராது. இதும் நன்றும் பிறர வாரா வேற கவிஞர் சொன்னாலும் இங்க அவைக்கு எடுத்து சொல்ற மாதிரிதான் இருக்கிறவர்களே. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாவாரத்தை பத்தி பேசும்போது கோடிபெறும்னு ஒரு பாட்டு, மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று விதியாமை கோடிபெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடிபெறும், கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடிபெறும், கோடானு கோடு கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடிபெறும். நிறைய சொல்றாங்க, நீங்க மதிக்காத வாசல்ல மிதிக்காதீங்க, சாப்பிட்டு சொல்லலாங்க வீட்டுல சாப்பிடாதீங்க, அதே மாதிரி யார் கூட பிறந்தவங்களுக்கு கெடுதல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசி நம்ம சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி நீங்க வந்து நாப்பரல்பையோடு இருக்காதீங்க. உங்களுடைய அந்த சொல் திறமை, அந்த நடுநிலைமை தவறி செயல்படாதீர்கள். சொல்லு முக்கியம், வார்த்தை முக்கியம், வாக்கு முக்கியங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க. இது நம்முடைய சொல் அறமாக வைத்துக் கொள்ளலாம் நடுவர்களே. இதே போல பல்வேறு அறங்களை ஔவையார் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். கடைசியா ஆத்திச்சூடியில இருக்கிற ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன்.
ஆத்திச்சூடில பல்வேறு அடிகள் இருக்கின்றன. அதுல பெரும்பான்மை அறம் குறித்து சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. அறம் செய்ய விரும்புல ஆரம்பிச்சு நன்றி மறவேன், வஞ்சகம் பேசேன், குணமது கைவிடேன், கெடுப்பது ஒளி, கீழ்மை அகற்று, சூது விரும்பேன், தானமது விரும்பு, நன்மை கடைபிடி என்று சொல்லி அவங்க ஆத்திச்சூடியில பெரும்பான்மை சொல்லக்கூடிய எல்லாமே நம்முடைய அறம் குறித்த செய்தியாக இருக்கிறது. மூதுரை முழுக்க முழுக்க அறம் தான். நம்ம நடுவர்கள் சொல்லி ஆரம்பித்த அந்த துறையிலிருந்து அந்த பாட்டிலிருந்து வாக்குண்டாம் அலமனமுன்றாம் அந்த பாட்டிலிருந்து அதுவும் அவை பாடிய பாடல் தான். பல்வேறு பாடல்கள்ல அறத்தை வழிநடத்துகிறார். எப்பொழுது ஒரு நாட்டில் அறம் சிறந்து இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த நாடு சிறந்து காணப்படும். வீரம் இருந்தாலும் அங்கு அறம் வேண்டும். அறம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடும் மக்களும் மனிதர்களும் சிறந்து வாழ்வார்கள் என்பதை மிக முக்கிய கருத்தாக அவை பிராட்டி நமக்கு வலியுறுத்துகிறார். ஆகவே அவையாரின் பெரும் புகழுக்கு காரணம் அவர் பாடிய பாடலில் காணப்படக்கூடிய அறச்செய்திகள் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. அதாவது தலைப்பிற்கு ஏற்றா போல சாதாரண தலைப்பு என்றால் மிக அற்புதமாக எளிமையாக தயாரிப்பு இருக்கும். இது இலக்கிய தலைப்பு என்பது பேசுவது, முதல் பேச்சாளராக பேசுவது என்பது சற்று கடினம். மிக அற்புதமாக அறத்தை பற்றி தெல்ல தெளிவாக அந்த இலக்கியங்களில் ஔவையாரின் இலக்கியங்களில் எத்தனை அறங்கள் அவர் மேற்கொண்டு காரணமாக இருக்கிறது. காதல் அறம், விருந்தோம்பல் அறம், கல்வி அறம், துறவு அறம், சொல் அறம், நிறைய செய்திகளை எனக்கு முன்வைத்திருக்கிறார், சிந்தனைக்கு கேட்டிருக்கிறார். அன்பு தம்பி அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது அந்த பக்கம் ஔவையாரின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் அறத்தை விட ஒரு படி மேலாக வீரமே என்று பேசுவதற்காக ஒரு அன்பு பேராசிரியர், அன்பு தம்பி வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பேச பழக்கிய அன்னைக்கும், பேச்சு பிள்ளை நீக்கிய தந்தைக்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த ஆசானுக்கும், உயிரின் மூச்சாய் உறைந்த முத்தமிழுக்கும், தமிழின் இலக்கணமாய் திகழும் நடுவர் பெருந்தகைக்கும், தமிழன் பால் பற்று கொண்ட இருசார் அணி பேச்சாளருக்கும் என் முதற்கண் வணக்கம் என்றுள்ளேன். மேலும் இந்த பட்டிமன்றத்தை சீரும் சிறப்புமாக நடத்த உதவி புரியும் அனைத்து நல் உறவுகளுக்கும், மேலும் இணையம் வாயிலாக இதை கண்டுகளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது தாழ்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தோட தலைப்பு பாத்தீங்கன்னா ஔவையின் நிலைத்த புகழுக்கு காரணம் அறமா வீரமான். நடுவர்களே அடிச்சு சொல்லலாம் வீரம்தான் அப்படின்னு. இந்த வீரம்தான் அப்படின்றதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசின பாரதி சார் சொல்லியிருக்கிறாரு, ஔவையார் வீரத்தை விட அறத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, அறத்தை பத்தி தான் அதிகமா பாடியிருக்கிறாங்க. ஔவையார் அப்படின்னாலே அறம் செய்ய விரும்ப அறத்தை தான் ஆரம்பித்தோம் அப்படின்னு நிறைய கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஆனா எங்களுக்கான பாயிண்ட் அவரு அப்படியே மெதுவா எடுத்து வச்சுட்டு போயிட்டாருன்றதுதான் நடுவர் இங்க என்னோட வாதமா இருக்குது. நடுவர் அவர்களே, ஔவையார் அப்படின்றவர் அறத்தை பற்றி எந்த அளவு பேசியிருக்கிறாங்களோ அதை விட ஒரு படி வீரம்தான் சிறந்ததுன்னு பேசியிருக்கிறாங்க. அறத்தை சொல்லும் இடத்தில் வீரத்துடன் சொல்லியிருக்கிறாங்கன்றதான் நடுவர்களுடைய இங்க பேச்சு. அந்த ஒரு வீரத்தை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். நடுவர் தொண்டைமான் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த மன்னன் புறநானூற்றுல சொல்லியிருக்கிறாங்க, தன் அதியமான் மேல போர் தொடுக்க போற. அப்ப அதியமான் தன்கிட்ட இருந்த படைபலத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஜெயிச்சிடலாம், வெற்றி வகை சூடிடலாம் நினைச்சிருக்கும் போது தொண்டைமான் அவ்வை பிராட்டிய கூப்பிட்டு தான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவ்வை பிராட்டி கிட்ட காட்டுறாங்க. அப்ப அந்த ஆயுதத்தோட வலிமையும் அந்த ஆயுதத்தோட தன்மையும் அது அவ்வளவு சுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் காட்டுறாங்க. அவ்வை பிராட்டியும் ஒவ்வொரு இடமா போய் போய் பாக்குறாங்க. அந்த ஆயுதம் மயில் கால சுத்தம் பண்ணி புதுசா என்ன போட்டு புதுசா வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்ப தொண்டைமான் சொல்றாரு, இவ்வளவு ஆயுதங்களோ வச்சிருக்கிறேன், அதனால எப்பேற்பட்ட படை வந்தாலும் முக்கியமான எப்பேற்பட்ட படை வந்தாலும் அவங்கள போரிட்டு நான் ஜெயிச்சிருவேன்னு தொண்டைமான் சொல்றேன். அப்ப அவ்வை பிராட்டி சொல்றாங்க,
பாரதி சார் சொன்ன அதே வார்த்தையில தான் நானும் சொல்றேன். அறத்தோட அவை பிராட்டி சொல்றாங்க. இங்க அறம் முக்கியம். அவங்க சொன்ன விதங்கள் தான் இங்க முக்கிய நடுவர்களே. அவை பிராட்டி சொல்றாங்க, உங்களுடைய ஆயுதம் மிக கூர்மையாகவும் மிக புதியதாகவும் இருக்கலாம். ஆனா என் மன்னன் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் பல போர்களை, முக்கிய நடுவர்களே, பல போர்களை அப்படின்னு சொல்ற அந்த அறத்தோட இந்த வீரம் இருக்குல்ல, அந்த வீரம் தான் இன்று அவை பிராட்டியோட நிலைத்த புகழுக்கு காரணம் நடுவர்களே. அந்த வீரமான ஒரு பேச்சுதான் தொண்டைமான் யோசிக்கிறார். நம்ம போர் தொடுத்தா தோற்றுருவோமோ அப்படின்ற அந்த அந்த தோல்வி பயம் எப்ப வந்துச்சுன்னா இந்த அவை பிராட்டியோட வீரமான ஒரு பேச்சுதான் ஒருவர்களே. அறவழியில பேசினாலும் அந்த பேச்சுல இருக்கக்கூடிய வீரம் தான் இன்னைக்கு அவை பிராட்டியோட நிலைத்த புகழுக்கு காரணம்னு நான் பேசுறேன் ஒருவர்களே. அதுக்கப்புறம் அந்த அறத்தை எப்படி சொல்றாங்க, உன்னை போல ஆயுதத்தை மட்டுமே பாதுகாக்கிற மன்னன் என் மன்னன் அல்ல, அறத்தோடு அந்த மக்களுக்கு கஷ்டம்னு வரும்போது மக்களோட மக்களா இறங்கி மக்களுக்கு ஒண்ணுன்னா அதை செய்யக்கூடிய மன்னன் என் மன்னன் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்கிற கர்வம் அவருக்கு மேலும் ஒரு தோல்வி பயத்தை கொடுத்து நடுவர்களே. அதைத்தான் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாடலோட சொல்ற நடுவர்களே, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கந்திரல் நோன் கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன்னக அவ்வே பகைவர் குத்தி கொடுமதி சிதைந்து கொள்குறை குற்றில் மாதோர என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லார் ஓக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே அப்படின்னு சொல்றாரு. இத பாடின உடனே தொண்டைமான் யோசிக்கிறாரு, நம்ம இவ்வளவு ஆயுதங்கள் இருந்தோம், நம்ம அந்த தோத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தை வீரமா எடுத்து சொன்ன அவை பாராட்டியினோட நிலைத்த புகழுக்கு காரணம் வீரமே 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 என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ், மிக சிறப்பு. ஒரு பாயிண்ட்னாலும் அது மிக வலிமையான ஒரு வாதம் இல்லையா? எத்தனை அறங்கள் இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி அறத்தோடு வீரம் தான் இங்க இருக்கு. ஒரு போரையே தடுத்து நிறுத்திருக்கிறார் ஒரு மன்னன். அவருடைய அவைக்களம் எப்படி இருக்கு, படைக்கலன்கள் எப்படி இருக்கு என்பதை எதிரி நாட்டோடைய மன்னனிடம் தூதுவனாக சென்று அற்புதமாக வாத திறமையால வீரத்தோடு நிறுத்தி இருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக மேற்கோள் காட்டியிருக்கிறார். அன்பு தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது அடுத்தபடியாக என்னதான் அறம் பெரிதாக இருந்தாலும் வீரம் ஒருபடி மேலாகத்தான் இருக்கு என்று நீங்கள் பேசினீர்கள். ஆனால் வீரத்தை விட இன்னும் எத்தனை நாட்கள் வந்தாலும் எங்கள் அறம்தான் பெரிது என்று வாதிடுவதற்காக அன்பு சகோதரி ரம்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அம்மா, முத்தமிழ் மாமன்றத்தில் உள்ள அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, இன்றைய தலைப்பு அவை பாட்டியின் வீரமா அறமா வீரமா புகழுக்கு காரணம் அறமா வீரமா. பேசுனாங்க, எதிரணீர் பேசுனாங்க வீரம்தான் அப்படின்னு. நாங்க அறம்தான் பெருசு அப்படின்னு பேச வந்திருக்கோம். அம்மா, அவை பாட்டி சொல்லாத அறமே கிடையாது. அவை பாட்டி ஒரு நல்ல அந்த பெண்களை ஆண்கள் எவ்வளவு பாதுகாக்கணும். இப்ப சொல்றோம் நம்ம மீது ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றோம். அவை பாட்டி அப்பவே சொல்லிட்டாங்க, மீதூன் விரும்பேல் நுண்மை நுகரேல் அப்படின்னு அவை பாட்டி அன்றே சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ இருக்கிற அறத்தை விட அப்ப இருக்கிற அறம் தான் மிகவும் உயர்ந்தது. அப்பே அவை மூதாட்டி நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, பெண்டிருக்கு உண்டி சுருங்குதல் பெண்டிருக்கு அழகு அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாமே டயட்டுன்னு பேசுறோம். அந்த டயட் அன்னைக்கே சொன்னவங்க அவை பாட்டி. அதை நம்ம கருத்தில் கொள்ளணும் நடுவர் அவர்களே. எதிரணியினர் அடுத்து இன்ஜினியர் சார் பேசுறதுக்கு சார் சொல்லுவாங்க, நாங்க பெரிய இன்ஜினியரு, கட்டிடம்லாம் நாங்க கட்டுவோம், நாங்க கெட்டுனா எல்லாரும் பிரமிச்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டுதான் ஒரு அவை பாட்டிட்டு அப்படி சொல்லி வர்றாங்க ஒரு இன்ஜினியரு. அவை பாட்டி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்களாம், நீங்க எனக்கு ஒரு வான்குருவி
கூடு செஞ்சாங்களே இன்ஜினியர் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே கேள்விதான் நான் கிருஷ்ணகுமார் சாரா கேட்கிறேன் நடுவர் அவர்களே. அவரு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வான்கூடு மழையும் வெயிலும் தாக்காது, தண்ணீர் அந்த கூட்டுல நுழையாது, மின்மினி பூச்சியை லைட் மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிடும். எந்த இன்ஜினியர் அந்த காலத்துல அந்த குருவிக்கு சொல்லி கொடுத்தாங்க? அவை பாட்டி அப்பவே அந்த இன்ஜினியர் பார்த்து கேட்டாங்களா? வான்குருவியின் கூடு, வள்ளரக்கு, தொல்கரையான், தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்ய அறிதல். இதெல்லாம் யாருமே செய்ய முடியாதுப்பா. நீங்க இன்ஜினியரா இருக்கலாம், இதை நீங்க செய்ய முடியாது அப்படின்னு அன்றே காட்டிட்டாங்க. இன்னையோட நிலைமை இந்த காலத்துல அந்த மாதிரிதான் இருக்கு நடுவர் அவர்களே. யாருமே நான் பெருசு, நாங்க தான் பெருசு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, எல்லாருமே சமம் அப்படின்னு அன்றே காட்டியவள் அவ்வை மூதாட்டி. இன்னொன்னு, இந்த இடத்துல எனக்கு அவ்வை பாட்டிட்ட ரொம்ப பிடிச்சதே அவங்க மேல ரொம்ப மரியாதையான ஒரு இதுனா வறுமையை பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா வறுமையும் இளமையில் வறுமை மிகவும் அது இருந்தாலும் மத்தவங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மடல் பெரிது தாளை சிறிது, மகளுனது கந்தம், உடல் சிறிது என்று இருக்க வேண்டாம், கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிச்சு ஊறல் உண்ணீரும் ஆகிவிடும். கடல் பெருசா இருந்தாலும் அந்த தண்ணியை எடுத்து குடிக்க முடியாது, அதன் அருகே இருக்கிற சிற்று நீர், இந்த சிறு நீர், ஊற்று நீர் தான் குடிக்க பயன்படும். அதனால யாரையுமே பெரியவங்க சிறியவங்க நம்ம தாழ்த்தி பேச வேணாம் அப்படின்னு அவை பாட்டி நம்மளுக்கு அன்றே சொல்லி. இதை விட அறம் நம்மளுக்கு என்ன நடுவர் அவர்களே வேணும்? இந்த இடத்துல இன்னும் ஒரு பதிவை நான் பண்றேன் நடுவர் அவர்களே. சோழ நாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க அவை மூதாட்டி. அப்போ இரவு நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, மலை மேல ஏறி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதோட மழை கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கு, ரொம்ப நனைஞ்சு போயிட்டாங்க. நனைஞ்சு போகவும் சங்கவை அவங்கள வரவேற்கிறாங்க. வாருங்கள் அவை மூதாட்டியே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வரவேற்கிறாங்க. வரவேற்று நீல சிற்றாடை உடுத்துறதுக்கு நீல சிற்றாடை ஒரு ஆடை கொடுக்குறாங்க. அந்த நீல சிற்றாடையை பார்த்துட்டு இப்ப நம்மளுமே ஒரு உணர்ச்சி ததும்புற இடத்துல அந்த கவிதை உணர்வு பூர்வமா அந்த கவிதை வந்துரும் நடுவர் அவர்களே. இந்த கவிதை சொல்றாங்க, அந்த நீல சிற்றாடையை பார்த்துட்டு, பாய் பறித்த பாரியும் பழையனூர் காரி அன்று ஈந்த களை கொட்டும் சேரமான் வாராயோ என அழைத்த வாய்மொழியும் இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு மேல் அப்படின்னு நடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. ஏன்னா இந்த மூணுமேவும் நீ கொடுத்த அந்த நீல சிற்றாடைக்கு மேலதான் இந்த மூணையுமே நான் அவனை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இறுதியா அவை பாட்டி என்ன சொல்றாங்க? அடுத்தவங்களுக்கு குடுடா, இருக்கிறத குடு, எல்லாத்துக்குமே உதவுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஈயார் ஏட்டை தீயார் கொள்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ஒரு பைசா கூட எங்கேயும் மாட்டேங்க யாருக்கும் அப்படின்னு நம்ம கூட சொல்லுவோம். அவங்க இதெல்லாம் ஈயார் ஏட்டை தீயார் கொள்வர்னு அன்றே அவை பாட்டி சொல்லி வச்சிருக்காங்க. மத்தவங்களுக்கு கொடுங்கடா, இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பன் அடியாருக்கு நல்வா திரவியங்கள் பம்புக்காம் பேக்காம் பரம்புக்காம் வம்புக்காம் கள்ளர்காம் கொள்ளைக்காம் காவுக்காம் கோவுக்காம் கள்ளர்காம் தீக்காகும் கான் என்று அன்றே சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அறத்தெல்லாம் நம்ம பின்பற்றி எல்லோருக்கும் நல்லது செஞ்சு நல்லதே நினைச்சு நல்ல அறங்களோட இருந்தோம் அப்படின்னா, அவை பாட்டி வழியில் நடந்தோம் என்றால் நம்ம அனைவருக்கும் வாழ்வு சிறக்கும், நம் அனைவருமே தலைமை பண்பெய்தி இந்த உலகில் நன்றாக வாழலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த முத்தமிழ் மாமன்றத்தினர் அனைவருக்கும் என் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக, எளிமையாக, தெள்ள தெளிவாக அடைமழை பெய்து ஓய்ந்தது போல அவர் பேச்சு இருந்தது. ஔவையாரை பற்றி இவ்வளவு தெளிவாக பேச முடியுமா என்பதை போல இங்கே தெள்ள தெளிவாக எடுத்திருக்கிறார்.
அதாவது ஔவையார் அங்கவை சங்கவை 2 பெண்களுக்கு என்ன செய்தார்? அவரு அந்த பெண்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு ஔவையார் என்ன செய்தார்? அங்கே அறத்தை மிக சிறப்பாக அனைவருக்கும் தெரிந்துள்ள வகையில எடுத்து கூறினார். வறுமை யாரும் வறுமையால் துன்புறக்கூடாது என்பதை, வறுமையில் அறம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இங்கே சொன்னார். அதை விட ஒவ்வொரு பெண்களும் உணவு உண்ணும் பொழுது உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு, அந்த வார்த்தை என்பது மிக அற்புதமான ஒரு வார்த்தை. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்துல உணவு என்பது அளவோடுதான் உண்ண வேண்டும். பழைய காலத்துல சொல்லுவாங்க, 3 கவளம் போதும் ஒரு மனிதனுக்கு. ஒரு கவளம் என்பது ஒரு கைப்பிடி, இப்படி எடுக்கிறது ஒரு கவளம். 3 கவளம் போதுமாம் ஒரு மனிதனுக்கு. அதே போல இன்றைக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பாட்டு பிரச்சனையினால பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். இந்த தெல்ல தெளிவாக உணவு உண்பது முதல் தூங்குவது முதல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அறத்தோடு இங்கு ஒப்பிட்டு கூறியிருக்கிறார். அனைவர் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது என்னங்க அறம் அறம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவ்வைப்பட்டி என்றாலே ஒரு வீரம்தான் என்று பேசுவதற்காக அதிரடி பேச்சாளர் பொறியாளர் கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணையும் இந்த மண்ணிற்கு என்னையும் தந்த தாய் தந்தையின் பொற்பாதம் வணங்கி எனது பணியை துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, இன்னைக்கு தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு. நடுவர் அவர்களே, ஔவையாரின் புகழுக்கு பெரிதும் காரணம் அப்படிங்கிற தலைப்புல வீரமே அப்படின்னு வீரத்தோட பேச வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, நமக்கு முன்னாடி எல்லாருமே பேசினவங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் அந்த குழந்தை பருவத்துலதான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, புறநானூற்றுல பல விஷயங்கள் நடந்திருக்குது, அதெல்லாம் இவங்க கண்ணுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, அதான் என்னன்னா ஆத்திச்சூடி படிச்சுட்டு அப்படியே பேசுற மாதிரி இவங்க எல்லாமே அறம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆத்திச்சூடியை மட்டும் படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய அறங்களை மட்டுமே பேசுற மாதிரியே இவங்க நடைமுறை சூழல்ல அறம் மட்டும்தான் நீடிச்சு நிக்கிற மாதிரியே இவர்கள் பேசுறாங்க. நடுவர்களே, அறத்தினுடைய அந்த அறிவார்ந்த செல்வந்தர்கள். நடுவர்களே, இன்னைக்கு இருக்கிற நடைமுறை சூழல்ல அறம் மட்டுமே பயன்படுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நடுவர்களே, அறத்தினோடு சேர்ந்து வீரத்தையும் அந்த காலத்திலே நம்ம ஔவை பாட்டி எல்லா விஷயங்களுக்கும், அதாவது முப்படை தளபதிகளாக இருந்த சேர சோழ பாண்டியர் 3 மன்னர்களுக்கும் ஔவை பாட்டி ஒரு தலைமைத்துவமா இருந்து வீரத்தினுடைய ஒரு அடையாளமா, ஒரு போருக்கு எப்படி போகணும், அந்த போர்ல நம்ம எப்படி தன்னை யுக்திகளை பயன்படுத்தணும் அப்படின்னு ஔவை பாட்டி கத்து கொடுத்திருக்காங்க. நடுவர்களே, ஔவை பாட்டி கத்து கொடுத்த அறத்தின் வழியா போன இன்னைக்கு நம்ம முப்படைன்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் பல வீரங்களை புரிஞ்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோமோ அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்குமா? நடுவர்களே, அவர்கள் அன்றைய காலத்துல நடுவர் அவர்களே கடன் தாண்டி வாணிகம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஔவை பாட்டி ஒவ்வொரு யுக்திகளையுமே அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. நடுவர்களே, வீரத்தினுடைய அடையாளத்தை அங்க சொல்லியிருக்காங்க. நடுவர்களே, அதாவது பாத்தீங்கன்னா ஔவை அப்படிங்கிற சொல்லு யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் தமக்கை அப்படிங்கிற எல்லா உறவுகளையுமே குறிக்கும். நடுவர்களே, இதுதான் ஔவை பாட்டியினுடைய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டோம்னா, அவர் ஔவை அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா சமூக அக்கறையோடு இருப்பாங்க. நடுவர்களே, சமூக அக்கறையோட இருக்கிறவங்க தான் வீரத்தோடும் இருப்பாங்க. நடுவர்களே, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அறத்தின் வழியே அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை மட்டும் எடுத்துக்கலாம். நடுவர்களே, ஆனா இப்படி நடைமுறை சூழல்ல இருந்த முப்படை வீரர்களுக்கு ஒரு தலைமைத்துவமா தாயாகவும் தமக்கையாகவும் இருந்து வீரத்தினுடைய அடையாளத்தை புகுத்துறது பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய அடையாளம். நடுவர்களே, அதாவது அதியமானுடைய விஷயத்தை பத்தி அண்ணன் அருமையா சொன்னாங்க. நடுவர்களே, அதுல ஒரு விஷயம் அருமையா சொல்லுவாங்க. நடுவர்களே, யாவீர் ஆயினும் கூழ்த்தார் கொண்டு யாம் பெரிதும் என்றால் ஓம்புமின். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா நடுவர்களே, நீங்கள் எப்படை வென்றாலும் இப்படை வெல்லும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட இந்த ஒரு பாடல் வரியில ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. நடுவர்களே, என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னதான் நீங்க போருக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் நீங்க அந்த நேரத்துல உங்களுடைய அந்த திறனை அறிந்து செயல்படுவதுதான் உங்களுடைய வீரத்தினுடைய ஒரு முழு அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஔவை பாட்டி அறிவுறுத்துறாங்க. நடுவர்களே, நம்ம எவ்வளவோ விஷயம் பேசுறோம். தமிழ் கடவுள் முருகன்னு சொல்லுவோம். நடுவர்களே, அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு அவர் கோபமா இருந்த நேரத்துல அறத்தை காட்டி அவரு சங்கடப்பட்டு உட்கார்ந்துருக்கும் போது உனக்கு எதுவுமே இல்லை, நீதாயா எப்ப வெல்லுவ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தது நம்மளுடைய ஔவை பாட்டி தானே. நடுவர்களே, இதுல இருந்தே தெரியல. நடுவர்களே, தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கே ஒரு வீரத்தை கொடுத்தது ஔவை பாட்டிங்கிற சொல்றதுல நானும் பெருமை அடைகிறேன். இந்த
முத்தமிழ் மாமன்றமும் பெருமை அடையுது நடுவர்களே. இதனால உங்க வாயிலிருந்து முருகனுடைய அருளால வீரமேனு எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு நாங்க நிரூபிக்கிறேன் நடுவர்களே. நன்றி, வணக்கம் நடுவர் அவர்களே. சபாஸ், மிக சிறப்பாக தனக்கே உரிய பாணியில பொறியியல் துறையை சார்ந்த ஒரு நபர் தமிழ் துறையில் இவ்வளவு அருமையாக பேசுவது என்பது மிக மிக அரிய செய்தி. அற்புதமாக பேசியிருக்கிறாரு. அன்பு தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது அந்த பக்கம் ஔவையார் என்றாலே அறம்தானே, இதை விட என்ன தெரியும் அனைவருக்கும், அறம்தான் என்று பேசுவதற்காக தமிழ் செந்தமிழால் இங்கே வாதிட வந்திருக்கிறார் அன்பு சகோதரி ரம்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கார்த்திகை முதல் நாளில் மிக அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினத்தில் ஔவையினுடைய அறமா வீரமா என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நடுவரம்மா அவர்களே வீரம் வீரம் என்று பேசினார்கள். நான் எந்த அணி சார்ந்து பேச வந்திருக்கிறேன் என்றால், ஔவையினுடைய நீங்கா புகழுக்கு இன்றைய சூழ்நிலையில ஔவை மிகுந்த புகழோட இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது அவங்களுடைய அறம், அவர்கள் நிலைநாட்டிய அறம்தான் இன்றைக்கு அவையினுடைய நீங்கா புகழுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மைய கருத்தாக வைத்து அறம்னே என்று பேச வந்திருக்கிறேன் நடுவரம்மா அவர்களே. இன்றைக்கு அற்புதமான கார்த்திகை முதல் நாள். அத்துணை பேருக்கும் எல்லா அருளும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று வணங்கி அத்துணை பேருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரம்மா அவர்களே, முதல்ல நம்ம அறம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அறத்தை நிலைநாட்டி 4 வேதங்கள் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவரம்மா அவர்களே, இன்னைக்கு மக்கள் கூடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க, ஒரு கடமையை செய்யறாங்க. அதை அறத்தால் நிலைநாட்டி செய்யக்கூடிய கடமைகள் தான் அவங்களுடைய முன்னேற்றத்தில் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வித்திடும் அப்படின்னு சொல்றாங்க. அறம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானா இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், வீரம் நிறைந்தவனா இருக்கலாம். ஆனா அறம் அப்படின்றது இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் அவன் எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை எல்லாமே வெறும் வெற்று வாழ்க்கையா ஆகிவிடும் அப்படின்றத நம்முடைய புலவர்கள் எல்லாருமே வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல்கள் வழியாகவோ அவங்களுடைய வாழ்க்கை வழியாகவோ. ஔவை அப்படின்னாலே அறம் அப்படின்னு தெரியும். அறம் என்றாலே ஔவை என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது தெரியாமல் நம்முடைய கிருஷ்ணகுமார் அண்ணாவும் வெங்கடேஷ் அண்ணாவும் வீரமே என்று தலைப்பை பார்க்காமல் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பார்த்தாலும் அறம்தான் அதிகமாக பேசப்படுகிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை நிறைவு பேசாளராக என்னுடைய கடமையாக இருக்கிறது. நடுவரம்மா அவர்களே அறத்தை நிலைநாட்டி நிறைய பாடல்கள் ஔவை எழுதியிருந்தாலும் கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, அதாவது இன்னைக்கு சிறு குழந்தை, நீங்க முதலாவதாக சொன்னது போன்று 1ஆம் வகுப்பிலே ஆத்திச்சூடி நம்ம படிச்சிரும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு போறதுக்கு முன்பாகவே குழந்தைகள், அதாவது வீட்டுல இருக்கும் பொழுதே ஆத்திச்சூடியை ஒவ்வொரு பெற்றோர்களுமே சொல்லி கொடுத்துதான் வளர்க்குறாங்க. நடுவரம்மா அவர்களே, அதெல்லாம் கிருஷ்ணகுமார் அண்ணா படிக்காமையே இன்னைக்கு இன்ஜினியர் படிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடுவரம்மா அவர்களே மூதுரை, நல்வழி இது போன்ற நூல்கள் எல்லாமே ஔவையினுடைய அற கருத்துக்களை வலியுறுத்துது அப்படின்றத அவங்க யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். நடுவரம்மா அவர்களே, நல்வழியில ஒரு பாடல் வரும். என்ன பாடல் அப்படின்னா, மரம் பழுத்த வௌவாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் இங்கில்லை அப்படின்னு ஒரு பாடல் வரும். நடுவரம்மா அவர்களே, இதுல எந்த ஒரு கருத்தை ஔவை வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பழுத்த மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரம் யாரையுமே போய் தேடி போகாதா. ஏன்னா அந்த மரத்தை தேடி அத்துணை பறவைகளும் அத்துணை மனிதர்களும் அந்த மரத்தை தேடிதான் வருவார்கள். அதே போல ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வீரம் செறிந்தவனா இருக்கணும். அதை விட அவனிடம் இருக்கக்கூடிய பொருள்களை கொடுக்கக்கூடிய அமிர்த சுரப்பியா இருக்கணும். ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் மற்றவர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் தனக்கென்று எடுத்து ஒதுக்கி வைக்காமல் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஔவை ஒரு அறத்தை கொன்றை வேந்தன்ல அற்புதமா பதிவு பண்ணியிருப்பாங்க. நடுவரம்மா அவர்களே, அதை கிருஷ்ணகுமார் அண்ணா பார்க்கல படிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடுவரம்மா அவர்களே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி நம்ம எல்லோருக்குமே தெரியும். நான் இதுக்கு முன்பாக கூறியது போன்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஔவை தெரிகிறாங்க.
அவ்வை வந்து யார் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு கூட தெரியுது அப்படின்னா ஆத்திச்சூடி. இன்னைக்கு வந்து புதிய ஆத்திச்சூடி பாரதியார் என்றாலும் நம்முடைய காலம் காலமாக ஆத்திச்சூடி என்றாலே அவ்வை என்று சாதாரண பிறந்த குழந்தை முதல் இன்னைக்கு அத்துணை பேருக்கும் இந்த உலகத்தில் தெரிகிறது என்றால் அவ்வை என்றால் ஆத்திச்சூடி. அண்ணா சொன்னாங்க ஆத்திச்சூடியை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு அறத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு குழந்தையிலிருந்து ஆத்திச்சூடியினுடைய அறம் வந்து ஒரு குழந்தைக்கு போதிக்கப்படுதுன்னா அங்க இருந்து அவையினுடைய புகழ் தொடங்குது நடுவரமா அவர்களே. அது வந்து தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். நடுவரமா அவர்களே, அறம் செய்ய விரும்பு என்னுடைய அணில வந்து முதலாவதா வந்து முத்துக்குமார் அண்ணா வந்து கூறியது போன்று அறம் செய்ய விரும்பு அப்படின்னு எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, நீ வீரம் செய்ய விரும்பு அப்படிலாம் அவை வந்து சொல்ல, அறம் செய்ய நீ விரும்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வந்து நீ வந்து என்ன செஞ்சாலும் நல்ல செயல்களை செய்யறதுக்கு வந்து நீ விரும்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆறுவது சினம் இயல்வது கறவை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆத்திச்சூடி வந்து நீண்டுகிட்டே போகும் பொழுது இடையில ஒரு அற்புதமான வரி வரும். என்ன வரி அப்படின்னா, ஏற்பது இகழ்ச்சி நடுவரமா அவர்களே. இந்த உலகத்துல ஒரு மனிதன் வந்து எவ்வளவு அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எல்லா விஷயங்களும் நீ பண்ணலாம். ஒரு ஆள்கிட்ட வந்து எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க கூடாது. அதுதான் மிக மிக ஒரு இழிவான செயல். அது அறத்தை வந்து என்னைக்குமே வந்து கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை வந்து ஒரு மனிதனுக்கு போதிக்கிறாள் என்று சொன்னால், ஏற்பது இகழ்ச்சி அப்படின்றத வந்து அவ்வை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவர்களை. அவங்களுடைய அறவழி நூல்கள் தான் இன்றைக்கும் மக்களிடம் அவ்வையினுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து என்னுடைய ஆணித்தனமான கருத்து நடுவரம் அவர்களே. கொன்றை வேந்தன்ல ஒரு அற்புதமான பாடல் வரும் நடுவரம் அவர்களே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பாடல். நடுவரமா அவர்களே, நம்முடைய ஐயன் வள்ளுவரும் சரி ஔவையும் சரி நிறைய கருத்துக்கள், அதாவது வீரம், செல்வம், இன்பம், அறம், இப்படி பல்வேறு கருத்துக்களை தங்களுடைய பாடல்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா எல்லா கருத்துக்களுக்கும் முதன்மையாக வள்ளுவர் தன்னுடைய 1133 குறட்பாக்கள்ல முதன்மையாக அறத்தை வைத்தார். அதே போன்று ஔவையினுடைய புகழுக்கும் இன்று அறம்தான் முதன்மையாக இருக்கிறது. எப்படி என்றால் இந்த கொன்றை வேந்தன்ல ஒரு வரி வரும். அதே போல வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்காதவர், அதாவது கல்வி அறிவு பெறாதவர் இந்த உலகத்துல கண்கள் இருந்தும் கண்களில் முகத்தில் 2 புண்ணுடையார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து பதிவு பண்ணிருப்பாங்க. அதே போன்று அவ்வை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்விக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணென கொள்ளணும் கண்ணென தகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையும் பதிவு பண்றாங்க. இந்த உலகத்துல பல்வேறு புலவர்கள் இருந்தாலும் பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி இருந்தாலும் முதன்மை கருத்தாக எதை வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அறத்தை தான் வலியுறுத்துகிறார்கள். என்றால் மனிதர்கள் அறத்தை தாண்டிதான் மற்றவைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை அந்த புலவர்கள் கண்ணாக இருந்தார்கள் நடுவரம் அவர்களே. அதனால்தான் இன்றளவும் அவையினுடைய நீங்கா புகழுக்கு அறம்தான் காரணமாக இருக்கிறது. நடுவரம் அவர்களே, நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடுவரம் அவர்களே, கிருஷ்ணகுமார் அண்ணா சொன்னாங்க முப்படை வீரர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தார், முருகருக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இதை ஏற்கவே மாட்டோம் நடுவரம் அவர்களே. ஒரு அற்புதமான பாடல் இருக்கும் நடுவரம் அவர்களே. முருகப்பெருமானுக்காக அவ்வை பாடின பாடல். 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே, ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவானே, ஏற்றுக்கொள்வான் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவானே, என்னுடன் ஓடிவானே, பழம் நீ அப்பா அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் இருக்கும் நடுவரம் அவர்களே. எதற்காக அப்படின்னா 60 சினம், அந்த சினத்தை நீ அடக்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறத்தை இந்த உலகத்தை ஆளக்கூடிய தமிழ் கடவுளுக்கு ஒரு மனிதர் ஒரு அவ்வை போதித்தார் என்று சொன்னால் அவர்கள் முப்படை வீரர்களுக்கு தான் வீரத்தை போதித்தார் என்று அண்ணா சொன்னார். ஆனால் கடவுளுக்கே அறத்தை போதித்தார் என்று சொன்னால் அந்த அறத்தால் தான் அவ்வை இன்றளவும் ஒவ்வொரு மக்கள், அதாவது பிறந்த குழந்தையிடம் இருந்து இன்றைக்கு
அத்துணை மனிதர்களிடம் நீங்கா புகழுக்கு, ஔவையினுடைய நீங்கா புகழுக்கு ஔவையினுடைய அறம்தான் காரணமாக இருக்குது என்று சொல்லி, என்றும் அறம் அறமே என்று நடுவரம்மா அவர்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். சபாஸ், மிக சிறப்பாக கிருஷ்ணகுமார் என்ன சொன்னார்? முருகனுக்கே ஒரு வீரத்தை கற்பித்தது எங்க ஔவையார் தான் என்று சொன்னார். இவர் என்ன சொல்றாரு? முருகனுக்கே அறத்தை கற்பித்தது எங்க ஔவையார் என்று சொல்கிறார். மிக சிறந்த ஒரு வாதமாக இருக்கிறது. இந்த வாதத்துக்கு நமது நிறைய பகுதியில நம்ம விவாதிக்கலாம். நிறைய கருத்துக்களை நிறைய பாடல்களோடு இங்க அற்புதமாக அப்படியே நம் கண் முன்னாடி கொண்டு வந்தார் அன்பு ஆசிரியர் நம்ம ஸ்னேகா அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது அந்த அணியின் நிறைய பேச்சாளர், வீரமே என்ற அணியின் நிறைய பேச்சாளர், எப்பொழுதுமே நிறைய பேச்சாளராக பேசுவது என்பது மிக மிக கடினம். ஏன்னா எலுமிச்சம்பழத்துல முதலில் சாறு அதிகமாக வரும், நிறைவில் சக்கையிலிருந்து சாறு எடுக்க வேண்டும். அது இலக்கிய தலைப்பு என்றால் மிக மிக கடினம். அனைவருக்கும் தெரியும், ஏதோ ஒரு ஔவையார் தானே என்று ஏளனமாக எளிதாக பேசுவார்கள். ஆனால் பொது சொல் தோண்ட 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 தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு என்பதை போல தோண்ட 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 எப்படி நீர் ஊற்றிக்கொண்டே இருக்குமோ அதே போல சொற்களும் பல்வேறு செய்திகளும் இங்கே வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு சொற்கள் இங்கே இருக்கு, பொருள் இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காக நம்ம அன்பு ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர் ராஜா அவர்களே அன்போடு அழைக்கிறேன். என்னை வளர்த்த தமிழுக்கும் முத்தமிழ் மாமன்றம் சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஔவையினுடைய நீங்கா புகழுக்கு காரணம் அவர் பாடல்கள் உள்ள அறம் சார்ந்த பாடல்களா வீரம் சார்ந்த பாடல்களா? இத நம்ம தலைப்பை அப்படியே கொஞ்சம் விவரிச்சு பார்க்கணும் நடுவரவர்களே. இது தெரியாம ஔவையின் அறமா ஔவையின் வீரமா அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சகோதரி கடைசியா சொல்லிட்டு போறப்ப கூட ஒரு முருகன் பாடல், ஏற்றுக்கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவா நீ அப்படின்னு பயப்படாம வீரத்தோட வா, உன்னை நான் கூட்டு போறேன்னு சொல்றாங்களே ஒழிய அங்கேயும் ஔவை வீரத்தை தான் நிலைநாட்டி இருக்காரு நடுவரவர்களே. அது இல்லாம அந்த எதிரணியை சார்ந்தவர் சொல்றாங்க, ஆத்திச்சூடியில முதல்ல இருக்கக்கூடிய பாடல் அறம் செய்ய விரும்பு, இந்த ஒரு பாடலை வச்சுக்கிட்டே அறத்தை தான் ஔவையார் சொன்னார், அறத்தை தான் ஔவையார் நிலைநாட்டினார், அவருடைய புகழுக்கு காரணம் அறம்தான் அப்படின்னு சொல்றாங்க. கூகுள்ல கேட்டா கூட முதல்ல எடுத்துடைய மன்னர்களுக்கு இடைப்பட்ட போரை தடுத்து நிறுத்திய சங்ககாலம். மற்றொரு இடத்தில் நடுவரவர்களே அதியமானுடைய படை பலத்தை பற்றி ஔவையார் எடுத்து கூறுகின்றார். அதாவது யானைப்படை, குதிரைப்படை, வேற்படை, காலார்படை, இதனுடைய வலிமை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி எடுத்து கூறுறாரு. அப்படி எடுத்து கூறையிலேயே இந்த செய்தி கேட்டாலே, அவருடைய படை வலிமையினுடைய செய்தி கேட்டாலே அந்த பகைவருடைய நாடு அவருக்குரியதாகி விடுமா. அந்த அளவுக்கு வலிமை படைத்தவர் அதியமான் என்று தனது பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றார். இதைத்தான் முனைத்தவர் முரணவிய குறுகிய நுதி மறுப்பின் நின் இனக்களிர் செல கண்டவர் மதிர் கதவம் எழச் செல்லவும் பிணன் அழுங்க கலன் உழுகி செலவு அசைய மறுக்குளம் பின்னின் இனனன் செல கண்டவர் அப்படின்னு தன் பாடல்களை குறிப்பிட்டிருப்பார் நடுவர்களே. ஆக நம்ம சுருக்கமா சொல்ல போனோம்னா, ஔவையின் பாடல்களில் அவருடைய புகழுக்கு நீங்கா புகழுக்கு காரணம் வீரம் சார்ந்த கருத்துக்களே, வீரம் சார்ந்த பாடல்களே என்று கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாத், மிக சிறப்பாக அறிவியல் துறையில் பணிபுரியும் ஒரு ஆசிரியர் வீரத்தை பத்தி ஔவையார் இலக்கியங்களில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அதியமானிடம் இருந்த புலமையும் திறமையும் ஒரு போர் திறமையும் மற்ற நாட்டு மன்னர்களுக்கு தெரிவித்தார். அதியமானின் பெருமையை வீரத்தோடு தெரிவித்தார். அவர் முற்றிலும் வீரத்தோடு தான் இருந்தார் என்பதை மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது நிறைய பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். அதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு பேச்சாளர்கள் பெரிதா அல்லது ஏற்பாட்டாளர்கள் பெரிதா இல்லது ரசனையாளர்களாகிய சுயஞர் பெருமக்கள் பெரிதா என்று கேட்டால், நிச்சயமாக இந்த பேச்சாளர்களை விட நமது ஏற்பாட்டாளர்களை விட ஒவ்வொரு தமிழ் சுயஞர் பெருமக்களாலும் ரசிகர் பெருமக்களாலும் மட்டுமே எந்த ஒரு நிகழ்வும் சிறப்பாக வெற்றியடையும்.
என்பதை நான் ஆணித்தரமாக ஒவ்வொரு மேடையிலும் நான் கூறுவதுண்டு. ஏன்னா தமிழ் ரசிகர்கள் ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு, ஆக்கம், ஊக்கம் அனைத்தும் அளித்து வருகின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒரு ஆகச்சிறந்த வெற்றி அடைகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருக்கு அனைவர் சார்பாக, ஒவ்வொரு தமிழ் சுவைஞர் பெருமக்களுக்கும், எங்கள் முத்தமிழ் மாவட்டத்தின் சார்பாக, பட்டிமன்ற குழுவின் சார்பாக, எங்களது அனைத்து பேச்சாளர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது திருப்புக்குள் நுழையலாம். 2 அணிகளுமே மிக சிறப்பாக பேசினார்கள். சாதாரண தலைப்பை விட இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு. ஒரு ஔவையாரின் பெருமைகள். ஔவையாரு என்ன செய்தார், அவர் இலக்கியங்களில் என்ன மேற்கொண்டு இருக்கிறார், அவரை பற்றி நாம் இங்கே சிந்தித்தோம். அவருடைய பெரிதும் புகழ், அந்த புகழ், ஔவையார் என்றாலே ஒரு புகழ். ஏன்னா அது அனைவருக்குமே தெரியும். பாரதியார் என்றால் ஒரு புகழ். இப்படி புகழ் பெறும் இந்த வெண்பார் புலவர். இவரின் புகழுக்கு என்ன காரணம்? இவர் எதை மேற்கோளாக இங்கே வைத்திருக்கிறார்? அறம், வீரம், இந்த இரண்டுமே இலக்கியத்தில் இங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அவர் வாழ்வில, நடைமுறை வாழ்வில எப்படி இருந்தார் என்பதை நாம் 2 பக்கமே இருந்து பார்க்கிறோம். அவர் காட்டிய இலக்கியங்களில் அறம் எவ்வாறு இருந்தது, வீரம் எவ்வாறு இருந்தது, அவர் எவ்வாறு வாழ்ந்தார், வாழ்க்கை சூழலில் கூட நாம் அறத்தையும் வீரத்தையும் பற்றி இங்க சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது கூடுதல் செய்தியாக இங்க பேச்சாளர்கள் அற்புதமாக 2 அணிகளும் அவரவர்கள் அணிக்கு தகுந்த போது சீரோடும் சிறப்போடும் பேசினார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள் தான். மிக சிறப்பான பேச்சாளர்கள். கூடுதல் செய்தியை இங்கே பார்ப்போம். வீரம் என்று பார்த்தால், நம்ம முன்னாடி பேசின மூத்த பேச்சாளர், அணி தொடக்க பேச்சாளர் பேசினார் இல்லையா, வெங்கடேஷ் அவர்கள் பேசினாரு. அதியமானுடைய போர் திறத்தை அவர் தடுத்து நிறுத்தினாரு. அதியமான் தொண்டைமானுக்கு போர் நடக்க போகிறது, அவர் போர் திறத்தை தன்னுடைய வீரத்தால தடுத்து நிறுத்தினார் என்று சொல்கிறார். அது உண்மைதான். கந்த புராணத்துல முருகன் சூரபத்மன் சஷ்டி நடந்தது, அதுல சண்டை வந்தது. அதற்கு முற்பாடு யார் வீரபாகுவை தூதுவராக அனுப்பினர். தூதுவராக செல்வதற்கே ஒரு திறமை வேண்டும். ஏன்னா தேவர்கள் எல்லாம் தூதுவராக செல்வதற்கு தயங்கினார்கள். ஆனால் வீரபாகுவை தூதுவராக அனுப்பினார். அதே போல ராமாயணத்துல ராமர் ராமனுக்கு 2 பேருக்கும் சண்டை வரப்போகுது, போர் வரப்போகுது. அதுக்கு தூதுவனாக யார் அனுப்புகிறார்கள்? அனுமனை அனுப்புகிறார்கள். ஏன்னா ஒரு தூதுவனாக இருப்பவன் அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும், திறமை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தூதுவனாகவே செல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு சாதாரண பெண் புலவர், ஒரு பாடினியாவர், ஒரு பெண்ணானவளை மன்னன், நாட்டையே ஆளக்கூடிய ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் தூதாக அனுப்புகிறார் என்றால் அவர் பெண்மையின் திறம், அதோட வீரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் அன்பு தம்பி வெங்கடேஷ் அவர்கள் அந்த பாடல் வரிகளை இங்க தெளிவாக எடுத்துக் கூறினார். அந்த தொன்னை மாநிலம் அந்த வரிகளை இங்க சொன்னார். பீலி அணிந்து மாலை சூட்டி என்று அந்த பாடலை நம்ம பார்த்தோம். உன்னுடைய வாழெல்லாம் பளபளன்னு இருக்கு, நெய் தடவை இருக்கு, ஆனா போர்க்களமே போகல. உன்னுடைய வாழு தொண்டை மாநிலம் வாழு. ஆனா என்னுடைய அதிமான் மன்னனிடம் இருக்கின்ற வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பல்வேறு போர் திறம் கண்டு போர்க்களத்துல பல்வேறு வீரர்களை கொன்று குவித்து முனையெல்லாம் மழுகி போயிருக்கு. அப்பேற்பட்ட வல்லமை படைத்தவன் எங்க மன்னன், எங்களை தொண்டைமான், அவங்க கூடயா போய் சண்டை போட போற என்று தன்னுடைய உண்மையான சூட்சகமாக அந்த போரையே தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்வார், ஒரு தூதுவனுக்கு என்ன இருக்க வேண்டும்? அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3 என்று சொல்வார். வள்ளுவர் பெருந்தகை சொன்னது மிக சரியாக நமது ஔவையாருக்கு பொருந்தி இருக்கிறது. அதை சரியாக செயல்படுத்திய காரணத்தினால அது வீரத்தால் தான். அது உடல் உழைப்பை விட தன்னுடைய நாவன்மை என்பது ஒரு வீரம். நாவன்மையால இங்கே ஒரு போரை தடுத்திருக்கிறார். இது வீரத்தை குறிக்கிறது. அடுத்தபடியாக தன்னுடைய தொண்டைமான் உட்பட பல்வேறு அரசர்கள் அதியமான் கூட சண்டை போருக்கு தயாராக இருந்தார்கள். அப்பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றால், எம் தலைவனுடன் போர் செய்ய முந்தாதீர், எம் தலைவனுடன் போர் செய்ய முந்தாதீர், என் சொல்லை கேட்காது முந்தினால் அழிந்து போவர், எம் சொல்லை கேட்காது போனால் அழிந்து போவர் என்று தைரியமாக பறைசாற்றுகிறார். நமது பாரதி எப்படி தெரியுமா? அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிடிந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று ஒரு தைரியமாக ஒரு வார்த்தைகளை நமது மக்களுக்கு வழங்கினார். வீர உணர்ச்சி பாடல்களை வழங்கி இருக்கிறார். ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு போதுகிறார். அதே போல இந்த இடத்துல மக்கள் அவருடைய மண்ணிற்காக நாட்டுப்பற்றோடு தைரியமாக இந்த சொற்களை வீசுகிறார். பாரதியை போலவே நமது ஔவையாரும் இங்கே வீசி இருக்கிறார் என்பதை சொல்லலாம்.
இன்னும் கூடுதலாக போனால் ஆணாதிக்கத்தை பெற்று பேசுகிறார். பாரதி சொன்னார் ஆணாதிக்கம், அதாவது பெண்ணை அடிமைப்படுத்திய காலகட்டத்துல என்ன சொன்னார்? அறிவுடைய பெண்களை அடிமையாக்க நினைப்பவர்கள் பித்தராம் இல்லையா? அதாவது பெண்களை அடிமைப்படுத்தாதீர்கள், ஆணும் பெண்ணும் சரிநிக சமானமாய் என்று. ஒரு பெண் எப்பேற்பட்டவள், அவர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். அவர் விருப்பத்திற்கு மாறாக, பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக எது செய்தாலும் அழிவு ஆணிக்கு தான் என்பதை மிக சிறப்பாக சொன்னார். இதே போல் ஔவையாரும் அப்படித்தான். ஆணாதிக்கம் அந்த காலகட்டத்துல இருக்கு. இன்றைக்கு குறைந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஔவையார் காலகட்டத்திலுமே ஆணாதிக்கம் இருந்திருக்கிறது. அதை தாண்டிதான் ஔவையார் வந்து ஒரு பெரும் புலவராக நமக்கு காட்சியளிக்கிறார். அந்த சமூகத்தில் ஆணாதிக்கம் மேன்மையாக இருந்ததை பெண்களை அடக்கி சுதந்திரம் பறித்த பின்னு அவருடைய அதை எதற்கு ஒப்புப்படுத்துகிறார் என்றால், ஒரு நிலம் இருக்கு, நிலம் வந்து காடாக, அதாவது மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் சாதாரண வயலாக இருந்தாலும் நிலம் வந்து நல்லது எது கெட்டது எது, நிலம் என்றாலே நன்மைதான். அதே போல ஒரு பெண் என்றாலே இயற்கைக்கு ஒப்பானவள். பெண் விருப்பத்திற்கு மாறாக, பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக எது செய்தாலும் அது அழிவில் முடியும். ஆகையால பெண்ணை போற்றி பாதுகாக்க வேண்டும், பெண்ணையே மதிக்க வேண்டும் என்று பெண்ணையே போற்றினார். எப்படி ஒரு தைரியமாக ஆணாதிக்கத்திற்கு எதிராக பெண் ஆதிக்கத்தை, அதாவது பெண்ணின் வலிமையை, பெண்களுக்கு ஒரு ஊக்க சக்தியை கொடுத்தார் என்றால், அந்த காலகட்டத்துல வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லாத காலகட்டத்துல ஒரு பெண்பார் புலவர் ஒரு புரட்சி செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதைத்தான் சொன்னார், எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஔவையார் வந்து நிறைய மன்னர்களிடம் வாய்ப்புகள் வந்தது. அதாவது ஒரு கலைத்துறையில் வந்து சிறந்தவராக இருந்தால் அவருக்கு பல்வேறு வாய்ப்புகள் வரும். ஆனால் அதியமான் என்ற ஒரு மன்னனிடம் முதலாக சிறு வயது முதல் அவை புலைவராக இருந்தார். மன்னன் என்ன சொல்வாரா, அவரை குழந்தையாகத்தான் பார்ப்பாராம். ஆமா, நம்மளுடைய அதியமான் வந்து ஔவையாரை குழந்தையாகத்தான் பாவித்து குழந்தை என்றுதான் அழைப்பாராம். அப்பேற்பட்டவர் தன்னுடைய மன்னனை விட்டு, மன்னனுக்கு அடைக்கலம் கொடுத்த, தனக்கு அடைக்கலம் கொடுத்த மன்னனை விட்டு வேறு யாவரும் கூப்பிட்டாலும் அழைத்தாலும் அங்கே செல்வதில்லையா, பல்வேறு பரிசு பொருட்கள் கிடைத்தாலும் செல்வதில்லையா. நட்பிற்கு இலக்கணமாக எப்படி பாரி கபிலருக்கு நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார்களோ அதே போல ஒரு சிறந்த நட்பிற்கு இலக்கணமாக அதியமானும் நமது ஔவையும் இருந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான், அது நன்றி கடன் பட்டதற்காகத்தான், தமிழ் சிறப்புடன் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் தனக்கு கிடைத்த அதிசய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவைக்கு கொடுத்தார் என்பது நமக்கு இங்கே புரிகிறது. இந்த இடத்துல நட்புக்கு இலக்கணமாக இருந்தது அறத்தையும் குறிக்கிறது, அதே போல வீரத்தையும் குறிக்கிறது. மூவேந்தர்கள் அந்தந்த இடத்துல போய் சண்டை போட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். சேர சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் மூவேரும் பல்வேறு திசைகளை சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சண்டையிட்டுக் கொண்டதை ஒரு சமாதானப்படுத்தினார், ஒரு மூவரும் ஒற்றுமையாக இருக்க வைத்தார் என்பது, ஒரு பெண்ணாக இருந்து இந்த இடத்துல 3 மன்னர்களை ஒற்றுமைப்படுத்தினார் என்பது ஒரு வீரமும் ஒரு அறத்தையும் இங்கே காட்டுகிறது. அதை விட மனிதநேய பண்பாடு போற்றிய காரணத்தினால ஔவையார் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு புகழறிந்தார் என்று சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் மேல போனா அப்படின்னா, இறை நம்பிக்கை, நம்ம பேச்சாளர் பேசினார்கள், 2 பேர் 2 அணியிலுமே பேசினார்கள். கிருஷ்ணா அவர்கள் பேசினார்கள், சினேகா அவர்களும் பேசினார்கள். முருகனுக்கே இது மிக சிறந்த ஒரு விவாதம் என்றுதான் நான் கருதுகிறேன். முருகனுக்கே வந்து ஒரு அறிவுரை வழங்கியவர். கோபத்தால் ஆறுவது சினம் என்று சொன்னார். நீ வந்து சினத்தை விட்டு விட்டு உன் அம்மா அப்பாவிடம் வா, என்னுடன் ஓடிவான் நீ என்று முருகனுக்கே ஒரு அறிவுரை கூறினார் என்று சொல்வார். அறத்தோடு அறிவுரை கூறினார். ஆனால் அந்த அறம் அறிவுரை கூறுவதற்கும் ஒரு வீரம் இருக்க வேண்டும், ஒரு தைரியம் இருக்க வேண்டும். ஒரு பேச்சு என்பது சாதாரணமாக இல்லை. ஒரு இடத்தில் வந்து ஒரு நாவில் இருந்து ஒரு சொல் உதிக்க வேண்டும் என்றால் அந்த முழு முதற் காரணம் ஒரு தைரியம் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு மேடையும் சரி, எந்த ஒரு அவையும் சரி, பேச்சுக்கு அதிசயம் அடிப்படை வந்து தைரியம் இருக்க வேண்டும். அப்ப ஔவையாருக்கு இவ்வளவு நாவன்மைக்கு காரணம் வந்து அறம் ஒரு பக்கம் இருந்தாலும் காரணம் வந்து தைரியமும் உள்ளுக்குள்ளே இருந்தது என்பதை நாம் மேலோட்டமாக பார்க்கிறோம். சரி, அடுத்து இவரு வேற என்ன அறம் செய்தார் என்று கேட்டால், பல்வேறு மன்னர்கள் தந்த பரிசிலை வந்து ஒரு மன்னர் பரிசு கொடுத்தா அதை ஏற்கணும். இல்லைன்னா
அவருக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும். மன்னர் உயர்ந்தவர் இல்லையா, நாட்டிற்கே ஒரு மன்னராக இருந்தவர். மன்னர் கொடுத்த பரிசிலை ஏற்கவில்லை என்றால் அந்த இடத்துல தண்டனை வழங்குவார்கள். ஆனால் அவ்வை பாட்டி தைரியமாக மன்னர் கொடுத்த பரிசிலை வந்து ஏற்காமல் அது ஆடம்பரம் எனக்கு பிடிக்காது என்று எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்பினார். இது ஆக சிறந்த ஒரு அறமாகவும் தைரியமாகவும் ஒரு வீரமாகவும் இங்கே நாங்க பார்க்க முடிகிறது. குலோத்துங்க சோழன் முடி சூட்டு விழா, அந்த குலோத்துங்க சோழன் முடி சூட்டு விழால அனைவரும் வாழ்த்துகிறார்கள். நமது அவ்வையும் வாழ்த்துகிறார். வரப்பு உயர என்று வாழ்த்துகிறார். அனைத்து புலவர்களும் ஒரு மாதிரியாக அவ்வையை பார்க்கிறார்கள். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயரும் என்று சொல்ல விவசாயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று ஒரு மன்னருக்கே அறிவுரை கூட. ஒரு கட்டறிந்த அவையில ஒரு சாதாரண புலவர் வந்து அறிவுரை கூறுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அது அறமாகத்தான் இருக்கிறது, மக்களுக்கான அரசு செய்தி. ஆனால் அங்கே தைரியத்தை இங்கே மேற்கோளாக காட்டியிருக்கிறார். நம்ம பாரதி சொன்னது போல 4 கோடி பாடல்களை விடுவதற்குள்ள வந்து பாட வேண்டும் புலவர்கள், இல்லை என்றால் அந்த புலவர்களுக்கு தண்டனை வழங்குவேன் என்று மன்னர் ஒரு உத்தரவு போட்டியிருக்கிறார். புலவர்கள் அனைத்தும் திகட்டி போய் பயந்து கொண்டு போய் இரவெல்லாம் தூங்காமல் கண் விழித்து கொண்டு இருக்கும் பொழுது ஔவையாரிடம் போய் சென்று நாடுகிறார்கள். எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், இந்த மாதிரி மன்னவர் 4 கோடி பாடல்களை விடுவதற்குள் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல உடனே அவர் வந்து நான் வருகிறேன் என்று தைரியமாக நேராக மன்னனிடம் சென்று பாரதி சொன்ன அந்த பாடல், மதியாதார் முற்றம் மதித்தொருக்கார் சென்று விதியாமை கோடி பெறும், உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தினும் குடிப்பிறவார் தம்மோடு கூடாமை கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடி பெறும். எத்தனை கோடி கொடுத்தாலும் நாக்கு கோடி பெறும் என்று சொல்லுங்க. ஒரு மனிதனின் நாக்கு மிக மிக கோடியான கோடிக்கு சமம் என்று 4 கோடி பாடல்களை சொன்னவுடன் அங்கே உள்ள மன்னன் வந்து அவைக்கு மட்டும் வந்து பரிசிலை கொடுக்கவில்லை, தனக்கு சுற்றியுள்ள அனைத்து புலவர்களுக்கும் பரிசிலை கொடுத்தார். இந்த இடத்துல கோடி பெறும் என்ற பாடல் அந்த இலக்கியங்களில் மிக சிறந்த ஒரு அறம், ஒரு வீரத்தை கொடுக்கிறது. ஔவையார் என்று சொன்னால் அறம் செய்ய விரும்பு என்பது அனைவருக்கும் தெரியும். அறத்தை செய்ய சொல்லி இருக்கிறார், நல்வழியில சுயத்தோடு இருக்க சொல்லி இருக்கிறார், தன்னம்பிக்கையோடு இருக்க சொல்லி இருக்கிறாரு. நிறைய செய்திகளை வந்து நம்ம ஔவையார் வந்து அறம் சார்ந்துதான் இங்க இருக்கிறது. அதை விட வந்து இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரு. நகைச்சுவையாக கூட ஒரு பாடல சொல்லி இருக்கிறாரு. ஒரு வண்டமில் கற்ற ஒரு வழுதி வீட்டு கல்யாணத்துக்கு செய்திருக்கிறாரு. அங்கே உன்ற பெருக்கம் குறைக்க கேள், அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீ பசியினாலே சுருக்குண்டேன் சோறு இல்லைன்னு என்று சொல்லியிருக்கிறார். நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், மண்ணை விட்டு கல்யாணத்துக்கு போனேன். நமது பேச்சாளர் பேசினார்கள், விருந்தோம்பல் அறத்தை பற்றி பேசினார்கள், கல்வி அறத்தை பற்றி பேசினார்கள், சுய ஒழுக்க அறத்தை பற்றி பேசினார்கள். அதை விட சினேகா அவர்கள் சொன்னார்கள் ஏற்பது இகழ்ச்சி ஔவையார் சொல்லியிருக்கிறார் என்று. நிச்சயமாக நிறைய வந்து அறத்தை பற்றி பேசினார்கள். ஔவையார் ஆதியிலிருந்து நிறைவு பகுதி வரைக்கும் அறம் வந்து மிக சார்ந்த ஒரு மிகப்பெரிய அளவில் அறத்தை முன்னிறுத்தி இருக்கிறார். ஆனால் அறத்தையெல்லாம் கூறுவதற்கு ஆக சிறந்த ஒரு தைரியம் அங்கே வேணும் இருக்கிறது. அறமும் வீரமும் ஔவையின் இலக்கியங்களும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, 2 கண்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். எப்படி சிவபெருமானுக்கு சிவனும் சக்தியும் 2 பாகங்களாக இருக்கிறார்களோ அதே போல ஔவையாரின் இலக்கியங்களில் ஔவையாரின் நிலைத்த புகழுக்கு, ஔவையார் என்றாலே அவருக்கு புகழ், அறம், வீரம் 2ம் மிக சிறப்பாக சரிசமமாக இருக்கிறது. 2ம் இருந்த காரணத்தினால்தான் இங்கே நாம் இன்றைக்கும் நேற்றைக்கும் என்றைக்கும் அவருடைய பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பாரதி ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு அரிய ஒரு பொருள் கிடைக்க போகிறது, ஏற்பீர்களா, இல்லை என்றால் ஔவையாரின் நூல்களை வந்து ஏற்பீர்களா என்று கேட்கும் பொழுது, எங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கின்ற ஒரு பொருள் எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் ஔவையார் அவருடைய இலக்கியங்கள் மட்டும் இருந்தால் போதும், எங்களது நாடு மிக சிறந்த வல்லமை அடையும். ஔவையார் வந்து எப்பொழுதும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர். ஒரு காலம் எத்தனை துயர் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எங்களது தமிழ்நாடு ஔவையாரை இழக்காது என்று வீரவசனம் மேற்கொண்டிருக்கிறார். ஔவையாரின் நிலைத்த புகழுக்கு வீரம், அவருடைய அறம் 2ம் சேர்ந்தேதான் இருக்கிறது என்ற ஒரு அருமையான தீர்ப்பை சொல்லி அருமையான வாய்ப்பளித்த
அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறோம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க தமிழ் புலவர்கள், வாழ்க. நன்றி.